திரு கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில். அரும்பினை அலரை அடியேன் மனத்து ஆசையை அமுதம் பொதியின் சுவை கரும்பினை கனியை சென்று நாடி கண்ணமங்கையுள் கண்டு கொண்டேனே என திருமங்கையாழ்வாரால் பாடல் பெற்ற தலம். திருமால் தான் பள்ளி கொண்டிருக்கும் பார்க்கடலை விட்டு பூமிக்கு வந்து 33 கோடி தேவர்கள் புடைசூழ திருமகளை திருக்கல்யாணம் செய்து கொண்ட சிறப்பு வாய்ந்த திருத்தலம். ஒரு தலத்திற்கு இருக்க வேண்டிய 7 லட்சணங்களுடன் இருப்பதால் சப்த புண்ணிய கஷேத்திரம் என பெயர் பெற்ற கஷேத்திரம். ஆழ்வார்களால் மங்களாசாசனம் செய்யப்பட்ட 108 தலங்களில் 16வது திருத்தலம். பக்தர்களுக்கு ஆவி போன்று வேக வேகமாய் பறந்து வந்து அருள் பாலிப்பதால் பக்தராவி பெருமாள் என்று திருமால் பெருமையுடன் அழைக்கப்படும் ஒரு சிறப்புமிக்க தலத்தை பற்றித்தான் இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் நாம் உளம் நாடி தரிசிக்கப் போகின்றோம். திரு கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில். திருவாரூர் அருகே திருக்கண்ணமங்கையில் அமைந்துள்ளதுதான் ஸ்ரீ பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில். 108 திவ்ய தேசங்களில் 16வது திவ்ய தேச தலமாக விளங்கும் இத்தலத்துக்கு சப்த புண்ணிய கஷேத்திரம் என்னும் பெயரும் உண்டு. பஞ்சகி கிருஷ்ண தலங்களில் ஒன்றான இங்கு திருமகள் தவம் செய்து பெருமாளை கரம் பிடித்ததாக கூறப்படுகின்றது. இக்கோயிலின் மூலவர் பெரும்புறக்கடல் என்றும் உற்சவர் பக்தவச்சல பெருமாள் என்றும் அழைக்கப்படுகின்றனர். அதேபோல் கண்ணமங்கை நாயகி மூலவராகவும் அபிஷேகவல்லி தாயார் உற்சவராகவும் விளங்குகின்றனர். ஒரு தலம் விமானம், ஆரண்யம், மண்டபம், தீர்த்தம், கஷேத்திரம், நதி, நகரம் என ஒரு தலத்திற்கு இருக்க வேண்டிய 7 லட்சணங்களுடன் அமைய பெற்றதால் இத்தலம் சப்த புண்ணிய கஷேத்திரம் என்றும் சப்தாமிர்த கஷேத்திரம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இத்தலம் வந்து ஓர் இரவு மட்டும் தங்கினாலே மோட்சம் கிடைத்துவிடும் என்கிறது தலப்புராணம். இந்த தல தீர்த்தம் தர்ஷன புஷ்கரணியாகும். திருமால் வாமன அவதாரத்தில் வானத்தை அளந்த போது அவரது காலை நான்முகன் தனது கமண்டல நீரால் அபிஷேகம் செய்தார். அப்போது அதில் இருந்து ஒரு துளி தீர்த்தம் இத்தலத்தில் விழுந்தது. அதுவே இத்தலத்தில் தர்ஷன புஷ்கரணியாயிற்று. இந்த தீர்த்தத்தை தரிசனம் செய்தாலே சிறந்த பலனை அளிக்கும் என்றும் கூறுகின்றார்கள். ஒரு சமயம் சந்திர பகவான் தனக்கு ஏற்பட்ட சாபத்தை போக்க பல இடங்கள் சென்றார். அப்போது இந்த புஷ்கரணியை கண்டதுமே அவரது சாபம் நீங்கியது. இத்தல தாயாரை பெருமாள் இத்தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்து பட்டமகிஷி ஆக்கினார். இதன் காரணமாக இத்தல தாயாருக்கு அபிஷேகவல்லி என்ற பெயர் வழங்கலாயிற்று. இத்தலத்துக்கு திருக்கண்ணமங்கை என்ற பெயர் வழங்குவதற்கு காரணமாக ஒரு சம்பவம் உண்டு. 4000 திவ்ய பிரம்மந்தத்தை தொகுத்த நாதமுனிகளுக்கு திருக்கண்ணமங்கை ஆண்டான் என்று ஒரு சீடர் இருந்தார். அவர் பெருமாளிடம் மிகுந்த ஈடுபாடு கொண்டு கோவிலை தூய்மைப்படுத்துவதிலும் பெருமாள் சேவை செய்வதிலும் தனது காலத்தை கழித்து வந்தார். ஒரு நாள் வேத பாராயணம் செய்து கொண்டே நாய் வடிவம் எடுத்து மூலஸ்தானத்துக்குள் ஓடி ஜோதியாகி பெருமாளுடன் கலந்தார். இவரது பெயராலே திருக்கண்ணமங்கை என்ற பெயர் இவ்வூருக்கு நிலைத்துவிட்டது. சிவபெருமான் இக்கோயிலின் 4 மூலைகளிலும் இருந்து காவல் புரிவதாக நம்பப்படுகிறது.
கிருஷ்ணமங்கல கஷேத்திரமான இந்த பக்தவச்சல பெருமாள் கோயில் 4 பிரகாரங்களை கொண்டது. முதல் கோபுரமான மொட்டை கோபுரத்தை கடந்து உள்ளே சென்றால் பலிபீடமும் கொடிமரமும் உள்ளன. இடதுபுறம் ஆழ்வார்கள் சன்னதியும் வலதுபுறம் ஸ்ரீ மணவாள மாமுனிகள் சன்னதி. முதல் பிரகாரம் செண்பக பிரகாரம் என அழைக்கப்படுகின்றது. இந்த வெளிச்சுற்றில் நந்தவனமானது கோயிலுக்கு மாலை போல அமைந்துள்ளது. இப்பிரகாரத்தின் வடபுறத்தில் திருக்கண்ணமங்கையாண்டான் திருவரசும் தல விருட்சமாகிய மகிழ மரமும் உள்ளன. இங்கு அமைந்துள்ள ஸ்ரீமண்டபத்தில் மிகவும் பிரசித்தி பெற்ற பட்சிராஜன் சன்னதி அமைந்துள்ளது. இவரை பிரார்த்தித்தால் நிச்சயம் பலன் கிடைக்கும் என்கிறார்கள் பக்தர்கள். இவருக்கு 9 கஜம் கட்டம் போட்ட கருப்பு நூல் கலக்காத புடவை சாற்றுவது மரபு. இவருக்கு நாள்தோறும் பிரார்த்தனை திருமஞ்சனம் நடைபெறுகின்றது. பட்சிராஜனுக்கு பிரார்த்தனை திருமஞ்சனம் ஆகியவை இங்கு மட்டும்தான் என்பது சிறப்பான ஒன்றாகும். கருடாழ்வாரை வணங்கி தென்புற பிரகாரத்துக்கு சென்றால் விசாலமான திருமடப்பள்ளியையும் மடப்பள்ளி நாச்சியாரையும் காணலாம். திருவந்தி காப்பு மண்டபத்தின் மேற்புறத்தில் 2 பக்கங்களிலும் கருடன் சிலை காணப்படுகிறது. இந்த மண்டபத்தில் பஞ்சவர்ண புறப்பாடுகளில் அந்திக்காப்பு பூஜை நடைபெறுகின்றது. நாராயணாய நமோ நமோ நாராயணாய நமோ நமோ நாராயணாய நமோ நமோ. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த போது அதில் இருந்து பல பொருட்கள் தோன்றின. நிறைவாக திருமகள் வெளிப்பட்டார். திருமாலின் அழகிய முகத்தை காண முடியாமல் நாணமடைந்த திருமகள் இந்த தலம் வந்து தவம் செய்தாள். அந்த தவத்தின் பயனாக திருமாலை அவள் கரம் பிடித்தாள். பார்க்கடலை விட்டு வெளியே வந்து திருமகளை மனம் முடித்ததால் பெருமாளுக்கு பெரும்புற கடல் பெருமாள் என்ற பெயர் நிலைத்தது. தேனிறக்கும் இடத்தில் பாலிருக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வரா. தேவா நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் நாராயண முரளிதரா. தேனிறக்கும் இடத்தில் பாலிருக்க வேண்டும் திருப்பதி வெங்கடேஸ்வரா. தேவா நான் இருக்கும் இடத்தில் நீ இருக்க வேண்டும் நாராயண. மகாலட்சுமி இத்தலத்தில் தவம் செய்ததால் இத்தலம் லட்சுமி வனம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இத்தலத்திலேயே திருமணம் நடந்ததால் கிருஷ்ணமங்கல சேஷத்திரம் என்ற பெயரும் ஏற்பட்டது. பக்தர்களுக்காக ஆவி போல் வேகமாக வந்து அருள் பாலிப்பதால் பக்தராவி என்ற பெயர் பெற்றார் பெருமாள். பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள் வேண்டி தொழுவோமே. பெருமாள் நாமத்தை துணையாய் அடைந்திட திருவருள். இக்கோயிலின் 2ஆம் சுற்றின் வடக்கு பிரகாரத்தில் மேற்கு பகுதியில் ஆண்டாள் சன்னதி அமைந்துள்ளது. போகி, பொங்கல், மாட்டுப் பொங்கல் ஆகிய நாள்களில் ஆண்டாள் புஷ்கரணிக்கு எழுந்தருளி அங்குள்ள மண்டபத்தில் நீராட்டு உற்சவம் கண்டருள்வார். இந்த பிரகாரத்தின் தென்புறம் நடுப்பகுதியில் சொர்க்கவாசல் கோபுரத்துடன் காணப்படுகின்றது. இதன் வழியாகவே வைகுண்ட ஏகாதசி என்று பெருமாள் எழுந்தருள்கின்றார். இவ்வாசலின் கிழக்கு பகுதியில் ஒரு மேடை அமைக்கப்பட்டு திருமாலின் 2 பாதங்கள் உள்ளன. இதனையடுத்த பிரகாரத்தின் வடபுறத்தில் தேசிகர் சன்னதி, நவநீத கிருஷ்ணன் சன்னதி, கோதண்டராமர் சன்னதி, யாகசாலை ஆகியவை வரிசையாக தெற்கு நோக்கி அமைந்துள்ளன. மகா மண்டபம் விசாலமாக 4 உயர்ந்த தூண்களால் நிறுவப்பட்டுள்ளது. இந்த மண்டபத்தில் பக்தவச்சல பெருமாளுக்கும் அபிஷேகவல்லி தாயாருக்கும் திருக்கல்யாணம் நடந்ததாக புராணம் தெரிவிக்கின்றது. திருக்கல்யாண வைபவத்தை முன்னின்று நடத்திய பிரம்மா 4 வேதங்களையும் 4 தூண்களாக நிறுத்தி ஸ்ரீமண்டபமாக அமைத்தார் என்பது வரலாறு.
மகா மண்டபத்தின் நுழைவாயிலில் இடது கைப்பிடி சுவரில் திருக்கோயில் காப்பானாகிய சிறு தெய்வம் காணப்படுகிறது. அர்த்த மண்டபம் நீள் சதுர அமைப்பில் உள்ளது. அர்த்த மண்டபமும் கருவறையும் சேருமிடத்தில் வலப்புறத்தில் சக்கரமும் இடப்புறத்தில் சங்கும் உள்ளன. மண்டபத்தின் வலப்புறத்தில் ஆழ்வார் ஆசாரியர்களின் உற்சவர்களும் விஸ்வக்சேனர் திருக்கைகளோடும் வீற்றிருந்த கோலத்தில் எழுந்தருளியுள்ளனர். இங்கு பெரிய பெருமாளான மூலவர் 16 அடி உயரத்தில் நின்ற கோலத்தில் எழுந்தருளியுள்ளார். இரண்டு புறத்திலும் ஸ்ரீதேவி பூதேவி நாச்சியார்கள் உள்ளனர். 108 திவ்ய தேசங்களில் இவரே பெரிய பெருமாள் என்பது சிறப்பான ஒன்றாகும். இப்பெருமாள் வருணனுக்கும் மார்க்கண்டேயருக்கும் சேவை சாதித்ததால் இவர்கள் இருந்த கோலத்தில் கூப்பிய கையுடன் எதிரெதிராக கருவறைக்குள் அமர்ந்துள்ளனர். இப்பெருமாள் பிராட்டியின் திருமண கோலத்தை காண வந்த தேவர்களின் சிற்பங்கள் கருவறையின் 4 புற சுவர்களிலும் உள்ளன. இங்குள்ள தர்சன புஷ்கரணியில் 18 தீர்த்தங்களும் வந்து தங்கியுள்ளதாக ஐதீகம். பிரம்மஹத்தி தோஷம் பிடித்தோர், வீரரை கொன்றவர், பசுவை கொன்றவர்கள் ஆகியோர் இந்த புஷ்கரணியை தரிசித்த மாத்திரத்தில் புனிதராவார்கள் என கூறப்படுகின்றது. இங்கு மாசி மாதத்தில் ஒரு நாளில் ஸ்நானம் செய்து மந்திர ஜபம் செய்தால் பிரயாகையில் ஸ்நானம் செய்த பலன் கிடைக்குமா? சித்திரை மாதத்தில் நடைபெறும் 10 நாள் பிரம்மோற்சவ விழா மற்றும் வைகாசி 13 நாள் வசந்த உற்சவம் வெகு விமர்சையாக நடைபெறுகின்றது. கிருஷ்ண ஜெயந்தி, புரட்டாசி சனிக்கிழமைகள், நவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி, விஜயதசமி உள்ளிட்ட விழாக்களும் சிறப்பாக கொண்டாடப்படுகின்றன. ஆடி ஏகாதசி கேட்டை நட்சத்திரத்தில் ஜேஷ்டாபிஷேகம் நடைபெறுகின்றது. திருமண தடை நீங்க, குழந்தை வரம் பெற, நல்ல வேலை கிடைக்க, நினைத்தது நடைபெற, பதவி உயர்வு பெற இத்தல பெருமாளை வேண்டிக் கொண்டு பக்தர்கள் பலன் பெறுகின்றனர். காலை 8 மணி முதல் நண்பகல் 12 மணி வரையிலும், மாலை 5 மணி முதல் இரவு 8:30 மணி வரையிலும் சுவாமி தரிசனம் செய்யலாம். திருவாரூர் புதிய பேருந்து நிலையத்திலிருந்து 8 கிலோமீட்டர் தொலைவில் கோயில் அமைந்துள்ளது. கேட்ட வரம் அருளும் திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாளை நம் வாழ்வில் ஒருமுறையேனும் தரிசனம் செய்து வளம் பல பெற்று வருவோம் வாருங்கள். நேயர்களே, இன்றைய மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சி உங்கள் மனங்களை தெய்வீக அனுபவத்திற்கு அழைத்துச் சென்றிருக்கும் என்று நம்புகின்றோம். நிகழ்ச்சி குறித்த உங்களது அனுபவங்களையும் கருத்துக்களையும் 8939936611 என்ற எண்ணில் தொலைபேசியிலும் வாட்ஸ்அப்பிலும் பகிர்ந்து கொள்ளலாம். மீண்டும் ஒரு மனம் தேடும் ஆலயம் நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை ஜோதி தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். தெய்வ அனுகிரகங்கள் பெருகட்டும். திருக்கண்ணமங்கை பக்தவச்சல பெருமாள் திருக்கோயில்.